இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for TMG 344 Constitution of India. இந்த சப்ஜெக்ட்ல சிலபஸ்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு த்ரீ டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரீ டாபிக்ஸ்ல எனி 2 டாபிக்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் சின்ஸ் 1909 to 1947. Then making of the constitution, constituent assembly. So இப்படி ஒரு த்ரீ டாபிக்ஸ் தான் இருக்கு. இதுல போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் இந்த கொஸ்டினை எவால்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ப்ரீஅம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த த்ரீ கொஸ்டின்ஸ்ல நீங்க எனி 2 கொஸ்டின் படிச்சாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ போன வருஷம் கேட்டிருந்ததுனால நான் இந்த 2 கொஸ்டினை வந்து ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த கொஸ்டினையுமே லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு 3 டாபிக்ஸ் இருக்கு. இதுல போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரோல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தென் இந்த தேர்ட் டாபிக்கை மாடல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினும் கேட்டிருந்ததுனால நான் 1, 3 இந்த 2 கொஸ்டினையும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். தென் இந்த செகண்ட் டாபிக் வந்து போன வருஷம் கேட்கல, அதனால நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூனிட்ல 1, 3 இந்த 2 கொஸ்டினையும் படிச்சிருங்க. தென் இந்த செகண்ட் கொஸ்டினை லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூனிட் 3ல பிரசிடென்ட், பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு 3 டாபிக்ஸ் இருக்கு. இதுல போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அது கேட்டிருந்தாங்க. தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த யூனிட்ல அப்போ செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இது ரெண்டும் கண்டிப்பா படிக்கணும். தென் இந்த பிரசிடென்ட படிக்கணும்னாலும் ஒன்றும் இல்லை லைட்டா ரீட் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. தென் யூனிட் 4 இதுல கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தென் ஹைகோர்ட் அப்படின்னு 3 டாபிக்ஸ் இருக்கு. இதுல போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் அது கேட்டிருந்தாங்க. தென் த செலக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது வந்து 15 மார்க்லயே கேட்டிருக்காங்க பார்ட் சில. தென் மெத்தட்ஸ் அண்ட் மாடல்ஸ் டு ப்ரொடெக்ட் சோசியல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த யூனிட் 4ல நீங்க பார்ட் சி கேட்டிருக்கிறதுனால 3 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சிருங்க. எப்படியும் 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5லையும் நம்ம பார்ட் சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இங்கேயும் இருக்கிற 3 கொஸ்டினுமே படிச்சிருங்க. கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். இல்ல செகுலரிசம் இது போன வருஷம் ரோல் ஆஃப் செகுலரிசம் இன் மெயின்டைனிங் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தென் மைனாரிட்டி சேஃப்கார்ட்ஸ் இதை வந்து ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைனாரிட்டி சேஃப்கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தென் ஒன் மோர் டாபிக் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இதுல இருந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கூட கேட்கலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லயுமே 3 டாபிக்ஸ் தான் இருக்கு. அதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த 2 கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டினை லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டிக்கு. ஒருவேளை நம்ம அட்டன் பண்ண முடியல இல்ல மறந்துருச்சு அந்த மாதிரி வரும்போது செகண்ட் ப்ரையாரிட்டி கொஸ்டினை ரீட் பண்ணி வச்சு அதுல ஏதாவது டாபிக்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு அமையலாம். இல்ல சார் நான் எல்லா யூனிட்லயுமே 3 கொஸ்டின்ஸும் படிச்சிருவேன் அப்படின்னா டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் தான் சிலபஸ்ல இருக்கிறதே அந்த 15 டாபிக்ஸ் தான். 15 டாபிக்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல நீங்க மோர் தேன் 80% மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தட் ஈஸியா இந்த சப்ஜெக்டை நீங்க கிளியர் பண்ணிடலாம்.